ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். பன், டொமேட்டோ, ஆனியன், சீஸ், சால்ட், பெப்பர். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கேரட்டும் வேணும். பன்னை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பன்னு இல்லைனா ப்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டொமேட்டோ உள்ளே வச்சிடலாம். அப்புறம் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிப்போம். நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சீஸ் கட் பண்ணிப்போம். நீங்கள் வந்து இந்த ஃப்ளாட் சீஸ் இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் பன்னை வந்து தப்பாக கட் பண்ணிடாதீங்க. நாங்கள் வந்து தப்பாக கட் பண்ணிட்டோம். நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பெப்பரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி இடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட பெப்பர் தூள் இல்லைன்னால நாங்கள் வந்து இடித்து போட்டுக்கிறோம். நாங்கள் வந்து பன்னை வந்து தப்பாக கட் பண்ணிட்டோம். நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேரட்டும் கட் பண்ணிப்போம். நாங்கள் வந்து சின்ன கேரட் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதையும் உள்ளே வச்சுக்கலாம், கேரட்டையும். இப்போ வந்து நம்ம வந்து கல்லில் வச்சுக்கலாம். இது வந்து பட்டர் தான், தயிர் கிடையாது, பட்டர் தான். அப்படி இருக்குது, ஹோம்மேட் பட்டர், அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். நீங்கள் சீஸ்க்கு பதிலாக சாண்ட்விச்சில் பட்டர் கூட தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சாண்ட்விட்சை தவா மேலே வச்சுப்போம். திருவி போட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்துப்போம். நீங்கள் வந்து சாண்ட்விச்சுக்குள்ளே சாஸ் கூட போட்டுக்கலாம். நாங்கள் வந்து சாஸ் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் மயோனீஸ் கூட போட்டுக்கலாம் சாண்ட்விச்சுக்குள்ளே. கொஞ்ச நேரம் நல்லா டோஸ்ட் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி. லாஸ்ட்டாக நம்ம வந்து சாண்ட்விச்சுக்கு மேலே சாஸ் ஊற்றிக்கலாம். நீங்கள் சாண்ட்விச்சுக்குள்ளே கூட ஊற்றிக்கலாம் சாஸ். நாங்கள் மேலே ஊற்றுறோம். நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். நீங்கள் வந்து இந்த சாண்ட்விச் மேலே ஊற்றுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி கூட பண்ணலாம் சாஸ் வச்சு. நாங்கள் ரெண்டு பக்கமும் பண்ணுறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சாண்ட்விச் ரெடி. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி